மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில உங்கள வந்து சந்திப்பதில எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க. நெறைய அற்புதமான விஷயங்கள நான் தொடர்ந்து இங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜீவநாடியில வந்த அற்புதமான விஷயங்களும், அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்கள் நிகழ்த்திய அற்புதங்களும், என் வாழ்க்கையில நான் சந்தித்த அமானுஷ்யமான, அசாதாரணமான மனிதர்களைப் பற்றியும் தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்பாத ஒரு நபர் தான் நான். ஆனா இன்னைக்கு எல்லா விஷயங்களும் கண்கூடாக பார்த்துக்கொண்டு, வாயை பொத்திக்கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கேன்னு தான் சொல்லணும். கோவில்ல கூப்பிட்டா கூட எங்க வீட்டாளுங்க கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடணும்னு கூப்பிட்டா கூட நான் வெளிய நிக்கிறேன். நீங்க போய் சாமி கும்பிடுங்கன்னு சொன்ன ஆள் தான் இந்த பிரகாஷ். ஆனா இன்னைக்கு சதா சர்வ காலமும் அவங்களுக்கே பூஜை பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்த எனக்கு இந்த பிரபஞ்சமும், அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்களும் குடுத்துருக்காங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் எனக்கு இல்ல. நான் இத கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நெறைய பேருக்கு ஒரு சந்தேகங்கள் இருக்கும். மனிதனாவே சந்தேகங்கள் தான். அப்படி என் மேல சந்தேகப்பட்ட ஒரு நபருக்கு நடந்த அசாதாரணமான ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு உங்க கூட சொல்லப் போறேன். நெறைய பேரு அலுவலகத்துல என்ன வந்து சந்திப்பாங்க. நெறைய பேருடைய மனோநிலை எப்படி இருக்கும்னா, பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றதுக்கு தான் இவர் என்ன போய் பெரிய தீர்வு சொல்லிடுவாரு. எவ்வளவோ நான் பூஜை பண்ணிட்டேன், எவ்வளவோ சாமி கும்பிட்டேன். இவர்ட்ட போனா எனக்கு என்ன தீர்வு கிடைக்குமான்னு சொல்லி வரக்கூடிய பெர்சன்டேஜ் பேரு ஒரு 10% பேர். மீதி இருக்க 99% வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அற்புத மகான் உதவி செய்வார் அப்படின்னு வர்றது ஒரு 80%. இந்த 10% வந்து சோதனை செய்வதற்கே சில பேர் வருவாய்ங்க. அப்படி வரும்போது அற்புத மகான் சொல்லாமையா போயிடுவாரு. அப்படி ஒரு சோதனை செய்ய வந்த ஒரு நபர் தான் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு வங்கியில பணியாற்றக்கூடிய ஒரு வங்கி மேலாளர். அதாவது ஒரு ஹையர் போஸ்ட்ல இருக்கார். அவர் தாங்க மேனேஜருங்க. அவருக்கு சித்தர்கள் சம்மந்தப்பட்ட ஈடுபாடுகள் நெறையா இருக்கு. ஆனா இருந்தாலும் இவர் ஏதோ தினமும் ஒரு கதை சொல்றாரு. டைம் கிடைக்கும்போது, போர் அடிக்கும்போது உட்காந்து கேட்டுட்ருப்போம். ஒரு நாள் போய் தான் பார்ப்போமே அப்படி என்னதான் சொல்றாருன்ட்டு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். அப்படின்னு அவர் மனசுல நெனச்சுட்டு வந்து அப்பாவி மாரி வந்து உட்காந்துட்டுங்க, ஒரு ஜாதக நோட்ட நீட்டுறார். அவருடைய நோட்டு தான். நான் அந்த ஜாதக நோட்ட பார்த்துட்டு, நீங்க உங்க மேல ஒரு கேஸ் வரப்போகுது. நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. போயிட்டு வாங்கன்னு சொல்லி ஐயாவுடைய விபூதி கவர் எடுத்து குடுத்துட்டு, நான் என் வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். கொஞ்ச நேரம் இருக்குங்க. ஒரு 5, 6 நிமிஷம் இருக்கும். வேற ஒருத்தருக்கு நான் பிரசன்னம் பார்த்துட்டு இருக்கும்போது, பிரசன்னத்தில தெளிவா வருது. அந்த பிரசன்னத்தில என்ன வருதுன்னா, சோதிக்க வந்தவன் சோதனைக்கு உட்கொள்ளப் போறான். உன்னை சோதிக்க வந்தவன் சோதனைக்கு உட்கொள்ளப் போறான் அப்படின்னு வருது. ஒண்ணும் இல்ல. இப்போ இது வங்கின்னு சம்மந்தப்பட்ட விஷயம் நான் காலையிலேயே பேசிட்டேன். அப்ப வங்கி தொடர்பான விஷயங்கள இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க மேற்கொள்ளுவாங்க சார். 2வது புதுசாக துணி எடுக்கிறது, புதிதாக மருந்துகளை புதிய மருந்துகளை சாப்பிடக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு வரும். சில பேருக்கு இங்க டைஜஷன் தொந்தரவுகள்லாம் இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு ரொம்ப நீர் உள்ள காய்கறி எடுக்கணும்னு விருப்பப்படுவீங்க. ஆனா, அத எடுக்க முடியாம நல்ல மாவுச்சத்து உள்ள பொருட்களை இன்னைக்கு அதிகமாக எடுக்க நேரிடும். இந்த வீடியோ நீங்க எப்ப போட்டு பார்த்தாலும் இந்த சம்பவம் நடக்கும். அதே மாரி பூமிக்கு அடியில இருக்கக்கூடிய கடலக்கா, மரவள்ளிக்கிழங்கு இது சார்ந்த விஷயங்கள இன்னைக்கு சாப்பிடுவாங்க சார். உருளைக்கிழங்கு இதெல்லாம் பெரும்பாலும் உங்களுடைய உணவுகள்ல இன்னைக்கு இருக்கும். சரி. நம்ம தொகுப்புக்குள்ள டைரக்ட்டா வந்துருவோம். நான் சிரிச்சுக்கிட்டேன். இந்த மாரி பல பேர் இருக்கிறதான்னு சொல்லிட்டு என்னுடைய வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். இந்த வீடியோ பேசுற இன்னையிலேருந்து 40 நாளைக்கு முன்னாடி அவர் என்ன கூப்பிடுறாருங்க. கூப்பிட்டு, "சார் உங்கள அர்ஜென்ட்டா பார்க்கணும்" அப்படின்ட்டார். "என்ன விஷயம் சார்?" "இல்ல சார் உங்கள அர்ஜென்ட்டா பார்த்தே ஆகணும்" அப்படின்னு. "இல்ல சார் நான் இப்ப சந்திக்கிறதில்ல. ஜூன் மாதம் தான் சந்திக்கிறேன். சொல்லுங்க என்ன விஷயம்?" அப்படின்னு. "சார் உங்க வாட்ஸ்அப் பாருங்க" அப்படின்னு. வாட்ஸ்அப்ல இவருக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆயிருக்கு. என்ன ரைஸ் ஆயிருக்கு தெரியுங்களா? அவர் என்ன சொன்னாருன்னா, ஒருத்தர் அவர்கிட்ட லோன் வாங்க வந்திருக்காருங்க அவருடைய பேங்க்குக்கு. ஒரு வில்லங்கமான ஒரு இடம்.
அந்த இடம் வந்து ரொம்ப வில்லங்கமான ஒரு இடங்க. அந்த வில்லங்கமான இடத்துக்கு ஒரு லோன் கேட்டிருக்காரு. இவர் எல்லாம் பார்த்துருக்காரு, லீகல்லாம் பார்த்துருக்காரு. இது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டார். மறுபடியும் அதே நபர் வந்திருக்கார். வந்துட்டு இவரை பார்த்துருக்காருங்க. இந்த மேனேஜரை பார்த்துட்டு அவர் திரும்ப சத்தம் போட்டார். இவர் வெளியே போய் உட்காந்துட்டு மேனேஜரையே பார்த்துக்கிட்டே இருந்திருக்காருங்க. இவரும் மேனேஜர் மற்றவங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டே வெளியே இருக்கக்கூடிய அந்த நபரை சொன்னேனே ஏன் போகாமல் இருக்காருன்னு போய் இங்கே இருக்கிற ஆட்களை விட்டு கேட்கும்போது கொஞ்சம் வெயிலாக இருக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு போகிறேன்னு சொல்லிட்டு சரி விட்டுருங்க அப்படின்ட்டார். ஒரு 4-5 நாள் கழித்து மறுபடியும் அந்த நபர் வந்திருக்காருங்க. 4-5 நாள் கழித்து மறுபடியும் அந்த நபர் வந்திருக்கார். இவர் அவருக்கு லோன் சேங்ஷன் பண்ணி கையெழுத்து போட்டு வச்சுருக்காருங்க. வந்தோடனே உட்கார வச்சு ரொம்ப நாள் பழகின மாதிரி இவர் பேசியிருக்கார். அப்போ நான் அந்த விஷயத்த சொல்லும் போது நான் கேட்டுட்டேன், உங்கள் வீட்டுக்கு நீங்கள் குடியிருப்போர் வீட்டுக்கு யாராவது புதிதாக குடி வந்தாங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், எங்கள் வீட்டுக்கு மேலே இருக்க போர்ஷனில் புதுசாக குடி வந்தாங்க. ரைட், ஓகே. ஒரு சம்பவத்துக்கு இன்னொரு சம்பவம் தொடர்பு இருக்குது. ரைட், ஓகே. உங்களுக்கு கனவுல வித்தியாசமான கனவுகள்லாம் வருதா? ஏதாவது ஒரு பெண் வந்து உங்கள் கூட பேசுகிற மாதிரியும் சிரிக்கிற மாதிரி அந்த மாதிரி வருதா? ஆமாங்க ஐயா, நீங்கள் சொன்னது 100% உண்மைதான். தூக்கத்தில் என்னுடைய விந்து வெளியேறுது, என்ன அறியாமையே. அது ரொம்ப அதிகமாக இருக்குது. எனக்கு வந்து அந்த பெண்ணை கனவுல பார்க்கணும்னு சொல்லக்கூடிய அந்த ரிப்பீட்டான விஷயங்கள் இருக்குது. அந்த பெண் தான் வந்து சொன்னாலும் இந்த லோனை சேங்ஷன் பண்ணி கொடுன்ட்டு. அதுக்கப்புறம் தான் நான் செஞ்சேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து கனவுல வந்தா, இப்போ வரல. ஆண் குறி இருக்கக்கூடிய பகுதியில் புண்ணெல்லாம் வந்துருச்சுங்க ஐயா. எனக்கு இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்துருச்சு. அதெல்லாம் டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் வழக்கு வரப்போகுதுன்னு சொன்னீங்க, எனக்கு வழக்கு வந்துருச்சு. இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாள் என்னுடைய மேலதிகாரிகள் இந்த இதுக்கு எப்படி நீ சேங்ஷன் பண்ண அப்படின்னு சொல்லி பிடிச்சிக்கிட்டாங்க. நான் அதில் சுற்றிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வேலையும் பறி போகுது. நான் அவன் வாங்கின அந்த நபரையும் தொடர்பு கொண்டா ஃபோனும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் இடம் இருக்குது. ஆனால் அந்த நபர் எங்கே இருக்கான்னு தெரியல. ஒரே பிரச்சனையாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரியலைங்க ஐயா. நான் உங்களை சோதிக்க வந்தது தப்பு தான். நான் சொன்னேன், நீங்கள் என்ன சோதிக்க வரல. உங்களுக்கு கெட்ட நேரம்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கும்போது நீங்கள் கும்பிட்ட இறைவனும் நீங்கள் கும்பிட்ட அகத்திய பெருமானும் அமுச்சு வச்சுருக்காங்க. அதை கேட்கக்கூடிய மனோநிலையில் நீங்கள் இல்லை. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? இது இன்னும் 2 வருடங்களுக்கு தொடரும். இதை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் ஒரு விஷயத்துக்கு மட்டும் நான் சொல்லுவேன், சிவனுடைய ஆலயத்துக்கு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சனிக்கிழமை இன்னைக்கும் ராகு காலத்தில் போய் வணங்கிட்டு வாங்க. சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பொய் வழக்குகள், நம்ம மேலே யாராவது அபாண்டமாக குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாங்கன்னா, இந்த நேரங்களில் நம்ம சிவபெருமான, அது எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, பெரிய கோவிலில் சின்ன கோவில், சிவபெருமான நான் சொன்ன திங்கள் அன்று சனி, இந்த 2 நாள் ராகு காலத்தில் வணங்குவது ரொம்ப சிறந்த விஷயங்க. இது தொடர்ந்து இந்த சேனலை பார்க்குறவங்க, நான் சொன்ன இந்த சிம்டம்ஸ் இருக்கிறவங்க போய் இப்போ கும்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு 3 வாரத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதுக்கு 100% நான் கேரண்டி. அப்போது யட்சினிகளை வைத்து ஒருத்தரை வசியம் பண்ணி தன்னுடைய விஷயங்களை பெற முடியும். அதை கண்டிப்பாக இந்த மாதிரி லோன் சார்ந்த விஷயங்களுக்கு காசுகளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இது நான் உண்மையாக இப்போது ஜஸ்ட்டு 40 டேஸுக்கு முன்னாடி அனுபவித்த விஷயம். இந்த கலியுகத்தில் நான் ஏன் உண்மையான்னு சொல்கிறேன்னா, நிறைய பேர் இந்த சேனலை பார்க்க நான் கதை சொல்கிற மாதிரி இருக்கும். அது வீணாக போனவனுங்க அப்படி தான் நினைப்பாங்க. அதுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? யாருடைய நேரத்தையும் யாருடைய மனோநிலையும் நான் என்றைக்கும் கெடுக்குவேன்னா, அந்த பாவம் என்னை சுற்றும். நடந்த விஷயங்களை நம்ம சொல்கிறோம். நம்புறவன் நம்புகிறான், நம்பாட்டி போகிறானுங்க. நம்மளுக்கு என்ன சொல்லுங்கள்? இது கலியுகம் சார். நானே அப்படி தான் இருந்தேன். எவனையும் நம்பலை, எல்லாரையும் புறம் பேசினேன், இறைவனை திட்டுனேன். இன்றைக்கி இறைவன் என்னை பக்கத்தில் உட்கார வச்சு மணியாட்ட வச்சுட்டார். ஓப்பனாக சொன்னால் இதுதாங்க. அப்போது அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்கள் அந்த ஜீவனாடியில் சொன்ன அந்த அற்புதமான விஷயங்கள், சில நேரங்களில் அவங்க சொல்லும் போது நம்ம காது கொடுத்து கேட்கணுங்க.
அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நிறைய மாறுதலான விஷயங்கள் நடக்கும். எல்லா நேரங்களும் சோதிச்சுக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு இருந்தோம்னாவே இப்படித்தான் இருக்கும். அப்போது அவர் ரொம்ப கண்ணீர் மல்க நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் செஞ்சாரான்னு எனக்கு தெரியல. இப்போயும் அந்த நம்ம சேனலை அவர் பார்த்துட்டு இருக்க, இப்போயும் நம்மக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு காத்துக்கிட்டு தான் இருக்கார். நான் தர்றதில்லை. ஏன்னா ஒரு முறை ஒருத்தர் இந்த மாதிரியான செய்கைகளில் ஈடுபடும் போது 2வது முறை அவரை சந்திக்கிறதுக்கு எனக்கு மனமும் இல்லை, எனக்கு அது மனோநிலையும் இல்லை. அப்போது எச்சினிகளை வைத்து பணங்களை, இந்த மாதிரியான நம்மளுக்கு வர வேண்டிய பணங்களை ஏவ முடியும்னு சொல்கிறது, அது என்னுடைய குருநாதர் காளிமுத்தையா அவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சமீபத்தில் எனக்கே அந்த அனுபவங்கள் ஏற்பட்டது. விதி வலியுதுங்க. விதியை யாருனாலையும் மாற்ற முடியாது. விதியோடைய போக்கை வேணால் கொஞ்சம் குறைக்க முடியுமே தவிர மாற்றுறது ரொம்ப ரொம்ப கடினம். சில விஷயங்களை மாற்றணும்னா முடிஞ்சோன்னு சொல்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த எச்சினை பற்றியான வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய வரப்போக போகுது. நீங்கள் கேளுங்க, நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். ரொம்ப நாள் கழித்து ரொம்ப பொறுமையாக பேசின மாதிரி ஒரு அனுபவம். சந்தோஷம். வணக்கம்.